வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா. என்ன சார் ஸ்லாங் எல்லாம் மாத்திட்டீங்க? ஆமாங்கண்ணா, பொள்ளாச்சியில இருக்கிறோம்னா நம்ம. பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷனுங்க. பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 3.5 ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில இருந்து ட்ரெயின் இருக்குங்க. இங்க எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு வந்து பக்காவா இருக்கு. பஜாருமே இங்க நியர்பைலே இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் நியர்பைல தான். இப்போ நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுங்க. இங்க இருந்து நம்மளோட சைட் கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் அதுக்குள்ள தான் வரும். 4 கிலோமீட்டர் 3 to 4 கிலோமீட்டருக்குள்ள தான் வரும். பஸ் எல்லாமே இங்க இருந்து உங்களுக்கு எல்லா ஊருக்குமே பாத்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. இங்க ஒரு சென்ட்டே உங்களுக்கு 7,40,000 ரூபாய். 7,40,000 சென்ட்டே நம்ம கொடுத்துறோம் சார். நம்ம ஒரு சைட்டை கொடுக்குறோம்னா நான் ஒரு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படி நான் போய் ஒரு இடம் வாங்கணும், ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்போம். இது வந்து பாலக்காடு ரோடு, கேரளா போற பாலக்காடு ரோடு, அதாவது ஆனமலை அது எல்லாமே போற ஜங்ஷன். இப்ப நம்ம அடுத்து ஒரு ஜங்ஷன் போறோம். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலை பத்தி ஏன் சொல்றோம்னா, கேசவ் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்களா. இந்த ஸ்கூலுக்கு அப்படியே பேரலா தான் பின்னாடி தான் பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதுக்கு அடுத்த ஜங்ஷன்ல போயிட்டு அப்படியே ரைட் கட் பண்ண போறோம். திரும்பி இப்படி வந்தோம்னா நம்மளோட சைட். சரிங்களா? ஏன் இதை சொல்றேன்னா, பிரைமான லொகேஷன், அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஏரியால ஊருக்குள்ளேயே நம்மளோட சைட் இருக்கு. அதுவும் நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு லோ பட்ஜெட்ல இருக்கு.